சுந்தரி, முரளி வந்து பிளான் போடுறாங்க. எப்படியாவது வந்து அபியோட ஃபேமிலி கூட இந்த ஃபேமிலி வந்து ஜாயின் ஆகக்கூடாது கல்யாணத்தில அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து சுந்தரி அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போறாங்க. போனா வந்து அபியோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து பாட்டி எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சுந்தரி போயிட்டு, "இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே எல்லாருமே, "ஏம்மா இப்படிலாம் சொல்ற? கல்யாண விஷயமா தான் வந்திருக்காங்க. அபிக்கு கல்யாணமானா, அவளுக்கு கல்யாணம் ஆனா எங்களுக்கு என்ன வந்தது? இந்த வீட்லேருந்து யாரும் போக்கூடாது புரியுதா? இது அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை. என் பையனோட கல்யாணத்த கண்குளிர பார்க்க விடாம பண்ணாங்கல்ல, அதுக்கு தான் இந்த யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இதனால வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம அபி ப்ளீஸுங்க, என் அக்கா இல்லாம எனக்கு எதுவுமே நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. தயவுசெய்து வந்து என் அக்காவ அனுப்புங்க. என் அக்கா இல்லாம என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அபி வந்து கெஞ்சி கேட்குறாங்க. அப்போ கூட சுந்தினி வந்து மனசு இறங்க மாட்டேங்கிறாங்க. அத பார்த்து பாட்டி வந்து இப்படி பண்ற இது நியாயமான்றாங்க. இதுதான் என்ன முடிவு. அப்படி வந்து அவ தான் வரணும் அப்படின்னா, அவளையும் கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாம அபியோட ஃபேமிலி அடுத்து வந்து இங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்லிடுறாங்க முரளிக்கிட்ட. முரளி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த சூழ்நிலை அபி வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. தனியா உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. இத வந்து ராகவ் பார்த்துடுறாரு. அபி அழுகுறத அவங்களால தாங்கிக்கவே முடியல ராகவால. உடனே கிட்ட வராரு. "என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அழுவுற?" அப்படின்னோனே, "என் அக்கா இல்லாம எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அவ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சின்ன வயசுலேருந்து அவ்வளோ நாள் பிரிஞ்சதே கிடையாது. இப்ப பிரிஞ்சு கிடக்குறோம். எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது. அப்போ என் அக்கா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "சரி இப்ப என்ன? உன் அக்கா உன் கூட இருக்கணும். கல்யாணம் அப்போ அதானே?" அப்படின்னு. "ஆமா" அப்படின்னோனே, "அதுக்கு நான் பொறுப்பு." நிஜமாவா சொல்றீங்க?" அதான் நான் சொல்லிட்டேன்ல. இந்த ராகவ் வந்து ஒரு வந்து வாக்கு குடுத்தா அத மீறவே மாட்டான். நிஜமாவே சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமா நிஜமா தான் சொல்றேன். நீ அழுகவே அழுகாத. சந்தோஷமா இரு. கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் உங்க வீட்ல பார்க்குறாங்கல்ல, அதில கலந்து சந்தோஷமா இரு. உன்னோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம்." அப்படின்னோனே, ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க அபி. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமா நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தா தான் நல்லாயிருக்கும். நீ அழுகுறது, இந்த மாரி கவலையா இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. நீ எப்பவுமே சிரிச்சுன்னு இருந்தா தான் அதில ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. நீ எப்பவுமே சிரிச்சுன்னே இருக்கணும் வந்து அபி. எப்பவுமே அழக்கூடாது புரியுதா? அழுமூஞ்சி அபி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தைரியமா தில்லா பேசுற அபி தான் எனக்கு பிடிக்கும்." அப்படின்னோனே, அப்படியே வித்தியாசமா பார்க்குறாங்க அபி வந்து ராகவ. "இவர் என்ன இப்படி மாறிட்டாரு? இப்படி பேசுறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "நிஜமாவே அக்கா வருவாளா? நான் அதான் சொல்றேன்ல, அனு உன் கல்யாணத்தில இருப்பா. ஓகேவா?" அப்படின்னோனே, "ஓகே ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே வந்து யோசிச்சுட்டே இருக்காரு ராகவ். நான் எடுக்கிற முடிவு என்னன்னு ஒண்ணுமே புரியல. அபி வந்து என்னை விட்டு போறா அப்படின்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அபியோட கல்யாணத்த வச்சு நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஏன் இப்படி நான் இருக்கேன்? அபி எனக்கு யாரு? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, அபி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சந்தோஷமா வராங்க. அத பார்த்துட்டு வீட்ல உள்ளவங்க கேட்கல, "என்னம்மா இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னோனே?" "கண்டிப்பா அனு வருவா நம்ம கல்யாணத்துக்கு." அப்படின்னோனே, "அனு வருவாளா? எப்படி வரும்? அவங்க வீட்ல தான் அனுப்ப மாட்டாங்களே." நான் ராகவ் சார் கிட்ட பேசிட்டேன். அந்த டென்ஷன் பார்ட்டி இருக்காரு." "என்னம்மா டென்ஷன் பார்ட்டின்ற?" அப்படின்னு. "சாரி சார் இனிமேல் சொல்லவே மாட்டேன். ராகவ் சார் இருக்கார்ல, அவரு தான் சொன்னாரு. கண்டிப்பா அனுவ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு." "நிஜமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இங்க வந்து இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுறாரு முரளி. "என்னது அனு வந்து கல்யாணத்துக்கு வருவாளா? வரவிடக்கூடாது. எப்படி வந்து தடுக்கணும்? இந்த விஷயத்த வந்து சொல்லணும் கண்டிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து முரளிக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோன்ல நெறைய பேசுறாரு முரளி. கெஞ்சுற மாதிரி இருக்கு. உடனே ஓடி போய் பார்க்குறாரு தனியா நின்னு. அப்போ வந்து யாரோ லேடீஸ் கிட்ட கெஞ்சுற மாதிரி, "அம்மம்மா நான் வந்துடுறேன்" அப்படின்ற மாரி இருக்கு. அத கேட்டு வந்து ஒண்ணும் புரியாம யோசிக்கிறது. இந்த முரளி கிட்ட ஏதோ தப்பு இருக்க மாதிரி இருக்கே. நம்ம வேணா அர்ஜென்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த குழப்பத்திலேயே கோயிலுக்கு போறாரு. அங்க பார்த்தா முரளியும் வந்து நம்ம அஞ்சலியும் வந்து என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அஞ்சலியோட நெத்தியில வந்து குங்குமம் வைக்கிறாரு முரளி. அவங்கள வந்து சொல்றாரு, "இந்த மாரி நீ ஒய்ஃப் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அத பார்த்து அபியோட அப்பா அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இத முரளி கவனிச்சிடுறாரு. இதோட முடியுது.